இன்று இன்று அந்த எடப்பாடி பழனிசாமியின் அந்த கூட்டத்தில் வைக்கப்பட்ட மிக முக்கியமான மற்றொரு 2 அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதது. ஒன்று, இந்த மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்றும், அந்த கேஸ் சிலிண்டருக்கு சமையல் எரிவாயுக்கு கூடுதலாக 100 ரூபாய் வழங்கப்படும், மானியம் வழங்கப்படும் என்றும் கூறிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறுகிறார். இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக நீங்கள் சொன்ன கருத்தில் வந்து கர்நாடகாவிலிருந்து இமாச்சல பிரதேசம் வரை சில மாநிலங்களில் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓராண்டு அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஓராண்டுக்குள்ளேயே அது அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு. அது தமிழகத்திலும் அது நீங்கள் கூறியது போல அந்த செப்டம்பர் தான் பிறகு அது கொண்டு வரப்பட்டால். செய்தி ஆசிரியருக்கு ஒரு தகவலை சொல்லுகிறேன். பழைய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையில் எந்த மாநிலத்தில் ஓய்வூதியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதை அறிவித்து விட்டார்கள். ஆனால் எந்த மாநிலத்தில் ஆசிரியர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் சுட்டிக்காட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த சில அரசு ஊழியர்கள், ஏன் கேரளாவில் கூட சில அரசு ஊழியர்களுக்கு 1ஆம் தேதி சம்பளம் வழங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் வந்தது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கொரோனாவை காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கு விழுங்கி விட்டு போன 8% டிஏ பஞ்சப்படி அல்லது அகவிலைப்படி அதை ஒரே அனௌன்ஸ்மெண்டில் கொடுத்தவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். எனவே அரசு ஊழியர்கள் அதிலே கொஞ்சம் ஆத்திரப்படாமல் நிதானமாக சிந்திக்கிறவர்களுக்கு தெரியும், வந்து சேர்ந்தால் நிச்சயமாக அரசு ஊழியர்கள் தான் செல்ல பிள்ளைகளை போல் முதலில் கவனிக்கப்படுவார்கள். அதை நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். இன்னொன்று, நீங்கள் கேட்டதில் கல்வி கடன் மாணவ செல்வங்களுக்கு சொன்னீர்கள். நாங்கள் அதை செய்ய வேண்டும். ஆனால் இன்னும் எங்களுக்கான சூழல், பொருளாதார சூழல் இன்னும் சரியாக வரவில்லை. பார்ப்போம் அதற்கு என்ன அடுத்த, அதாவது குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒட்டுமொத்த கடனையும் தள்ளுபடி செய்யாவிட்டாலும் அவர்களுக்கான வட்டியையாவது கடன் தள்ளுபடி செய்ய முடியுமா என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நிதி ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு அந்த கல்வி கடனில் குறைந்தபட்சம் இந்த ஆண்டில் அவர்களுக்கு அந்த வட்டியை மட்டுமாவது தள்ளுபடி செய்துவிட்டால் அதன் பிறகு அவர்களுக்கு அடுத்த 26 ஆட்சி அமைந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் மாணவர்களுக்கு அதை செய்யக்கூடும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு இந்த மத்திய அரசின் இந்த நிதி வழங்குவதில் ஒரு பாராமுகம் இருப்பதுதான் முக்கியமான காரணம்னு நீங்க சொல்ல வரீங்களா சார்? ஏனென்றால் அனைத்திலுமே இந்த நிதி பற்றாக்குறை இருப்பதால் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் சிறிது சுணக்கம் ஏற்படுகிறது. அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம் என்று கூறியிருக்கிறீர்கள். இது புதிய கல்விக் கொள்கையில் இந்த சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை மத்திய அரசு என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டாக இருந்தது. ஆனால் அனைத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் மத்திய அரசு அந்த திட்டப்பணிகளுக்கான கூடுதல் நிதியை ஒதுக்காததான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம்னு சொல்றீங்களா சார்? உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் மட்டுமல்ல, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அதை, சகோதரர் அன்பில் மகேஷும் அதை தெளிவாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இன்னும் குறிப்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நமது கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு நமது ஒன்றிய அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார். என்ன பதில் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்க கல்விக்காக எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறீர்கள், இந்த பட்டியல் அப்படியே இருக்கிறது. எனக்கு தெரிந்து உங்களிடமும் இருக்கக்கூடும். அதாவது நமது திருவள்ளூர் எம்பி கூட அதை எடுத்து மிக தெளிவாக பேசியிருந்தார். ஃபார்மர் IAS ஆபீசர் அவர் எடுத்து பேசியிருந்தார். இதிலே பார்த்தீர்களே என்றால் உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு ஏறத்தாழ 7200 கோடி, 6200 கோடி, 5800 கோடி என்று ஒதுக்கி இருக்கிற போது, நீங்கள் மிக ஒருவேளை உங்கள் கேமரா கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுவீர்களே ஆனால் வெஸ்ட் பெங்காலுக்கு 0, தமிழ்நாட்டிற்கு 0, கேரளாவிற்கு 0. அதாவது நமக்கு தர வேண்டிய தொகை மட்டுமல்ல, எதிர்காலத்தில் வர வேண்டிய இந்த ஆண்டிற்கான தொகையும் நமக்கு தரப்படவில்லை. ஆனாலும் என் மாணவ செல்வங்களையோ ஆசிரிய பெருமக்களுக்கோ எந்த சிக்கலும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக 42 லட்சம் மாணவர்களினுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு 2,40,000 ஆசிரிய பெருமக்களுக்கு 1ஆம் தேதி சம்பளம் வழங்கி கொண்டிருப்பதே மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு பிரம்ம பிரயத்தனம் பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த அரசு கொடுத்த உத்தரவாதத்தை செய்ய வேண்டும், நாங்கள் செய்வோம். ஆனால் ஒன்றிய அரசு இது மட்டுமல்ல,
மாண்புமிகு நமது நிதியமைச்சர் அவர்கள் நமது பட்ஜெட்டிலே மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருந்தார்கள். நமக்கு ஆண்டுதோறும் 20,000 கோடி இழப்பீடு. சரி. நமக்கு ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால நம்மெல்லாம் உற்பத்தி மாநிலங்களை சார்ந்தவர்கள். விற்கிற மாநிலங்களுக்கு பிரச்சனை இல்லை, உற்பத்தி மாநிலங்களுக்கு இழப்பீடு அதிகமாக இருக்கும் என்று நாம் சொன்னோம். தருவதற்கு வாய்ப்பில்லை, தர வேண்டிய பணமும் தருவதில்லை. இழந்த இழப்பீட்டிற்கும் அவர்கள் நமக்கு இழப்பீட்டிற்கு சரி கட்டுவதற்கு அவர்கள் பணம் தருவதில்லை, இழப்பீடு தருவதில்லை. அதையும் தாண்டி இருக்கிற எல்லா மாநிலத்தை விட நம் மாநிலத்தை மட்டுமே நிர்வாக ரீதியாக சிதைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிற வேளையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இடைவிடாத உழைப்பு, உங்களை போன்ற ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் கொடுக்கிற ஒத்துழைப்பு, பொதுமக்கள் அதை புரிந்து கொள்ளுகிற அழகு, இதெல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு இந்த மாநிலம், நேற்று கூட உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தலைப்புச் செய்திகளிலே வந்திருக்கிறது, ஒன்றிய அரசு சொல்லி இருக்கிறது, மற்ற மாநிலங்களில் சராசரியான ஒரு மனிதனினுடைய பெர் டே பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் 1,14,000 என்று இருக்கிற போது 1,94,000 இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட முதலமைச்சர் அவர்களினுடைய உழைப்பு என்பதை ஒன்றிய அரசு எங்கே எடப்பாடி கூட்டணி வைத்திருக்கிறாரோ அந்த கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கிற ஒன்றிய அரசு தளபதி மு க ஸ்டாலின் என்கிற மாண்புமிகு முதலமைச்சரை பாராட்டி கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம், மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம், மக்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. கையிலே வைத்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அதை வஞ்சகம் செய்வதில்லை. கையில் இருந்தால் செய்வார், இல்லை என்றால் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே எடப்பாடி அவர்கள் சொல்லுவது உருட்டும் திருட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் பாக்தாத் திருடர், அதிலும் குறிப்பாக அதை புதுக்கோட்டையிலே வைத்து பண்ணுகிறாரே. புதுக்கோட்டையிலே விஜயபாஸ்கர் எப்படிப்பட்டவர் நாம் விவாதித்தோமோ இல்லையா சத்தியம் டிவியில. இதே நமது வடநாட்டு ஒருவருக்கு இந்த இதை விற்பதற்கு, குட்கா விற்பதற்கு, குட்கா புகழ் விஜயபாஸ்கர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்று பெயர் எடுத்த என்ற துறையை கவனித்த விஜயபாஸ்கர் அன்றைக்கு குட்கா விற்பதற்கு அவர்களுக்கு கமிஷன் வாங்கி கொண்டு கொடுத்தார் என்பதும் ஐடி ரைடு நடந்தது என்பதும் நாம் பார்த்ததா இல்லையா? மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரே இன்றைக்கு கேன்சர் வரக்கூடிய குட்காவை விற்பதற்கு கமிஷன் வாங்கிய விஜயபாஸ்கரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு உருட்டும் திருட்டும் என்று இவர் வெளியிடுகிறாரே, நக்கலாக இல்லையா இது? அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.